என் கண்ணை நல்லா உத்து பாருங்க. பார்த்தேன். இப்ப நீங்க மாது இல்ல, டாக். நீங்க இனிமே ஜானகி இல்ல, டான்சர், பரதநாட்டிய டான்சர். மாது மச்சான்ட்ட எவ்வளவு சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது. நல்லபடியா நடந்துக்கணும் ரோபோ கிச்சாட்டா தானே சொல்லணும். ஓகே, பொறுப்பா நாம சொல்லிடுவோம். கிச்சா, உங்கள்கிட்ட தாண்டா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். தெரியும். இப்படி திரும்புங்க. என்னடா? என் கண்ணை நல்லா உத்து பாருங்க. என்னடா அது? இப்ப நீங்க சீனு இல்ல, சினிமா வெறியர், சினிமா பைத்தியம், சினிமா வெறியர், சினிமா பைத்தியம். என்ன மேன், நீதான் வீரபாண்டிய கட்டுப்போம்னா? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? ஏமன் வாரி காட்ட மாட்டேன் சொன்னியாம, ஏமன் வாரி காட்ட மாட்டேன் நீ? வரி, வட்டி, திரை, கிஸ்தி, யாரை கேட்கிறாய் வரி, யாரை கேட்கிறாய் கிஸ்தி? நீ என்ன எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, இல்லை அங்கே கொஞ்சி விளையாடும் என்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? உனக்கேன் தர வேண்டும் வரி, உனக்கேன் தர வேண்டும் கிஸ்தி? நீ என்ன எனக்கு மாமனா மச்சானா? மானம் கெட்டவன. கிச்சா, இந்த மாது ஆபீஸ் மேல கண்ணாடியை கேட்டுங்க. எதுக்குடா? சரி, கேட்டு விட்டேன். என் கண்ணை நல்லா உத்து பாருங்க. இனிமே நீங்க 60 வயசு ராமானுஜம் இல்ல, 3 வயசு குழந்தை, கிட், சைல்டு, குழந்தை, கிட், சைல்டு. பள்ளிக்கூட பாவாத்து அமெரிக்கா, அமெரிக்கா பால் குதிக்கணும், பால் குதிக்கணும். Papa vaccine, have you any wool? Yes sir, 3 vaccine. One for my master, one for me. ஒரு மருந்து போச்சே. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேல ஓடிவா. கிச்சா, இன்னைக்கு கண்ணாடியை காட்டுங்க. என்னடா, என்னாச்சு உனக்கு? என் கண்ணை நல்லா உத்து பாருங்க. இனிமே நீங்க மைதிலி இல்ல, பிச்சைக்காரி, தெருவில் பிச்சை எடுக்கிறவோ, பெகர். சரியா குந்துராசா, சரியா குந்து. அம்மா தாயே பிச்சை போடுமா, அம்மா தாயே பிச்சை போடுமா. சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுமா. அம்மா புள்ள பால் குடிச்சு 2 நாள் ஆகுதுமா. அம்மா என்னடா? அம்மா தாயே என்னடா? இப்படி குந்து. அம்மா தாயே, மூக்கொழுகுதா? அம்மா பாரா பூட்டாங்க கஸ்மாலம் உன்னால தாண்டா வச்சனா. ஐயா ஸ்கூட்டர்ல போற மவராசா, ஒரு 10 பைசா போடியா, போடியா. ஐயா ஐயா ஐயா, என்ன போட மாட்டியா? டேய் டேய், ஆக்சிடென்ட்ல போடுவடா. கார்ல போற மவராசா, எட்டுனா போடியா.
மது, ஆக்சுவலாக நான் என் ஒய்ஃபோட வரணுன்னு தான் நினச்சேன். பட் லாஸ்ட் மினிட்ல ஒய்ஃபை கூட்டிகிட்டு வர முடியல. ஐ ஆம் வெரி சாரி. மது, மது என்னப்பா? ஐயோ, மது, இந்த குறும்பு பண்ற புத்தி இன்னும் உனக்கு போவே இல்லை. யூ நாட்டி. ஜானகி, ஜானகி, மாதுக்கு என்னம்மா ஆச்சு? தக தக தகடலாம் தக தக ஜொன்ன தக தில் தத தடி தஜொன்ன தத ஜொன்னு ததிமி தத திமி தகட தகடலாம் தத தடி தத ஜொன்னு தகடலாம். என்னப்பா இது? ஏன்பா என்னப்பா இது? இவ வீட்டுக்குள்ளேயே ஊடு கட்டி அடிக்கிறா. சார், ராமானுஜம் சார், என்ன சார் இது? உங்க பையன் நாய் மாதிரி குலைக்கிறான், உங்க மருமக தையா தக்கான்னு ஆடிட்டு போறா. இதை பாருங்க, நீங்க தான் இந்த வீட்டுக்கு பெரியவர், நீங்க தான் இதெல்லாம் கேட்கணும். நான் யாரு? நான் யார் சார்? உன் பையன் ஆபீஸ் மேனேஜர். மேனேஜர், கூனேஜர், டீனேஜர், லோனேஜர், டேமேஜர், ஏன்பா மாப்பிள? மாப்பிள சீனு, உன்னதான்ப்பா சீனு. என்னப்பா இது? உன் ஊடே அசிங்கமா இருக்குத. சொல்லுப்பா, பேசு பேசுப்பா. ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, ஆனா நாய வளர்க்கல. என்ன என்ன? அவன் உன்னத்தானே வளர்த்தா. என்னப்பா நீ என்னமோ மாதிரி பேசுறிய? வேலி வேட்டி மேல விழுந்தாலும், வேட்டி வேலி மேல விழுந்தாலும் கிழிய போறது என்னமோ வேட்டி தான். ஐயோ, வேட்டி கிழியுதோ இல்லையோ, நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன கிழிக்கிறீங்க. ஏமா மைதிலி, உங்க வீட்டில் இவ்வளோ அமக்கலம் நடக்குது, எதுவுமே நடக்காத மாதிரி இங்க தனியா சோஃபால உக்காந்துக்கிட்டு என்னமா பண்ற? சொல்லுமா, சொல்லு, பேசுமா. ஐயா, பிச்சை போடுங்க ஐயா. குழந்தை சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுயா. குழந்தையா? எங்க? அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா. நான் அம்மா இல்லம்மா. அப்பா தந்தையே பிச்சை போடுங்கப்பா. என்ன எல்லாருமா சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? மாது, விளையாட்டுக்கும் ஒரு லிமிட் உண்டு. பி கேர்ஃபுல். டேய் மேனேஜர், நம்ம 2 பேரும் விளையாடலாமா? முதுகல உப்பு மட்டை அடைந்தாள் மகாதேவி, இளையன் மரணதேவி. ஐயா பிச்சை போடுங்க ஐயா. Stop it! மாது, உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வாணி என்ன கூப்பிட்டு என்ன இன்சல்ட் பண்றியா? உன் வேலைக்கு ஒல வைக்கிறேன்டா. உன் வேலைக்கு ஒல வைக்கிறேன்டா. உன் வேலைக்கு ஒல வைக்கிறேன்டா. ஒல வைக்கிறேன்டா. ஹலோ ஹலோ சார், நான் தான் ஏழுமலை பேசுறேன் சார், மேனேஜர். ஏயா, இன்னைக்கு நீ மாது வீட்டுக்கு சாப்பிட போறேன்னு சொன்னியே, போலையா? அந்த அநியாயத்தை ஏன் சார் கேட்குறீங்க? உங்கள் பேச்சை கேட்காம நான் இவன் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தது ரொம்ப தப்பாக போச்சு சார். உங்களை பண்ண மாதிரியே அவனும் அவன் ஃபேமிலியும் என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க சார். என்ன சொல்ற? சார்,
நீங்கள் உடனே கிளம்பி மாது வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கே புரியும். சரி சரி, நான் நேர்லயே வரேன். ஹே கிச்சா, இங்க என்ன பண்ற? ஹாய் கிச்சா. மாப்ள, எங்கடா மேனேஜர் இன்னும் காணோம்? கிச்சா, ஐயோ, மேனேஜருக்காக அடுப்புல ஸ்வீட் வச்சிருந்தேன், தீஞ்சு போயிடுச்சா என்னன்னு தெரியலையே. கிச்சா, என்னடா ராஸ்கல், எங்க இந்த மேனேஜர் இன்னும் வரல? சென்ஸ் ஆஃப் டைமிங்கே கிடையாது. கிச்சா, ஸ்டவ் மேல குக்கரை வச்சிருந்தேன், ஆன் பண்ணினானே ஞாபகம் இல்ல. ஐயோ, மேனேஜர் எங்க? நீங்க தான் மாதுவோட ஆபீஸ் மேனேஜரா? அப்பா, நீங்கள் ஒருத்தராவது இந்த வீட்டில் ஒழுங்காக பேசுகிறீங்களே, ஐ ஆம் வெரி கிளாட். ஆமாப்பா, நான் தான் மாதுவோட ஆஃபீஸ் மேனேஜர். ஏன்பா, இந்த வீட்டில் இருக்கவங்களாம் ஏன் ஒரு மாதிரியாக நடந்துக்கிறாங்க? கண்ணாடியை கேட்டுங்க. கண்ணாடியை கைட்டினா தான் சொல்லுவீங்களா? சரி, கைட்டிட்டேன். சொல்லுங்க. என் கண்ணை நல்லா உத்து பாருங்க. உங்கள் கண்ணை பார்த்தா தான் சொல்லுவீங்களா? பார்க்குறேன். அனஸ்தாவா கியூ கெஸ்தாவா? நீங்க இப்போ ப்ரூஸ்லி, ஆபீஸ் மேனேஜர் இல்ல. ப்ரூஸ்லி, ப்ரூஸ்லி, ப்ரூஸ்லி. உங்களுக்கு கராத்தே குங்ஃபூலாம் தெரியும். ப்ரூஸ்லி. மேனேஜர், இங்க என்னையா ப்ராப்ளம்? மாது, மாது, மாது. அடடே, ஜெனரல் மேனேஜர் சாரா, வாங்க சார். நீங்களும் இந்த மூடு சாப்பிட வந்திருக்கீங்களா? வெரி குட், வெரி குட். யோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? எல்லாரும் என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்க, உடனே வாங்கன்னு இவர்தான் ஏன் சொன்னாரு. இன்சல்ட்டா? இந்த வீட்லயா? சார், அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை சார். ஏயா, அவனை ஹைதராபாத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னேன்ல, உன்னை ஜப்பான்ல தண்ணி இல்லாத காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றையா? ஐயோ கிச்சா, என்னடா நடக்குது இங்க? என்னங்க, ஆபீஸ் கிளம்பியாச்சா? ஜானகி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரிங்க, இன்னைக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டு வந்துருங்க. எதுக்குமா? நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல வேலைக்காரி கிடைக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், திண்டாடினோம். அந்த கடவுளா பார்த்து கிச்சான்ற ஒரு நல்ல வேலைக்காரனை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. எல்லா வேலையும் அவனே பார்த்துடுறாங்க. அதனால நம்ம கண்டிப்பா அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் வர்றதா நானும் மைத்திலி அக்காவும் வேண்டிட்டு இருக்கோம். அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வந்தா ரொம்ப நல்லது. இன்னைக்கு பௌர்ணமி, அதனால நீங்க ஆபீஸ்க்கு ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா 4 மணிக்கு கிளம்பி திருவண்ணாமலைக்கு போவோம். கிரிவலம் முடிச்சுட்டு நாளைக்கு வெடிக்காலையில எல்லாம் திரும்பி வந்துடலாம். என்னமா நீ கிரிவலம் பண்றதுக்கு ராத்திரில இருந்து கார்த்தால வரைக்கும் எதுக்கு? நம்ம கிச்சா ரோபோவை கூட்டிட்டு போனா போறோம். நல்ல கிரிவலம் ஃபாஸ்டா சுத்த வச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். அப்படிலாம் சொல்லக்கூடாது, தெய்வ குற்றம் ஆயிடும். கிச்சாவுக்கு நான் வேற ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன். என்னது?
திருப்பதிக்கு அவனை கூட்டிட்டு போய் மொட்டை போடுறாதான். கிச்சாக்கு மொட்டையெல்லாம் அடிக்காதம்மா, அப்புறம் மண்டைக்குள்ள இருக்கிற ரோபோட்டிக் சிப்பு கைண்டு வெளில வந்து விழுந்துரும், ரொம்ப சிரமப்படுவோம். சரி சரி, அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஆஃப் டே லீவ் போட்டு வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா லீவ் போட்டு வந்துடுறேன். எனக்கு என்ன ஆபீஸ்ல வேலையா வெட்டியா, வெறும் மண்ணாரு தானே. என்னங்க அது வந்து உங்களுக்கு வர திங்கக்கிழமை என்ன டே ஞாபகம் இருக்கா? என்னம்மா இது கூட தெரியாம இருப்பேனா? இந்த டேவை கூட நான் தெரிஞ்சுக்கலன்னா நான் ஒரு மடைய. மண்டே மண்டே வர திங்கக்கிழமை நம்ம வெட்டிங் டே. ஆயுத எழுது படத்துக்காக 4 டிக்கெட் வாங்கியிருக்கேன். 2 பேருக்கா? இல்லங்க, நீங்க நானு சீனு அண்ணா மைத்திலி அக்கா 4 பேர் ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு அப்படியே சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு வரோம். நீ சொல்லிட்டு நான் செய்யாம இருப்பேனா? கண்டிப்பா நாம அடுத்த வாரம் சினிமாவுக்கு போறோம். ஓகே ஓகே, பை பை. மச்சான், இந்த பத்தியா சினிமா டிக்கெட், இன்னைக்கு நைட் ஷோ. இப்பதான் ஜானகி அடுத்த வாரம் நமக்கு வெட்டிங் டே வருது, நான் டிக்கெட் புக் பண்ணிருக்கேன் அப்படின்னா நானும் அவன்கிட்ட ஓகேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்டா. நீ அதுங்களோட சினிமாக்கு போறேங்கிறிய, அதுங்களோட சினிமாக்கு போனா தலை எழுத்து. நம்ம 2 பேரும் சேர்ந்து பாக்குற குஷி வருமா? நல்ல வேலை நடந்து சினிமாவுக்கு போனோம், கார்ல போல தப்பிச்சோம். ஏன்? அம்மாட்டா நடந்து போனோம், அழகா மதுரை குச்சி வீட்டுக்குள்ள வந்துட்டோம். சரி, கார்ல போயிருந்தோம், யோசிச்சு பாரு, காரை வேற மதுல ஏத்தி இறக்கிருக்கணும். முடியுமா? என்ன மச்சான், அதுங்க 2ம் நடு ராத்திரியில எழுந்து நாம வீட்டுல இல்லைங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? ஏன்டா பயப்படுற? நான் தான் தலானையெல்லாம் வச்சு தூங்குற மாதிரி கிளீனா செட்டப் பண்ணிருக்கேன். மச்சான், எனக்கு தாண்டா என்ன பண்றதே தெரியல. நாளைக்கு காலையில நீ ஆபீஸ் போயிடுவ, நான் மைத்லி கிட்ட எனக்கு இன்டர்வியூ இருக்குன்னு போய் சொல்லியிருக்கேன். நான் எங்கடா போவேன்? எங்கயா தெரு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போறேன். அப்ப வேலை? இந்த பாரு, நிஜமாவே நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தா கூட உனக்கு வேலை கிடைச்சிருக்குமா? வேலை கிடைக்கலன்னு சொல்லு, அதுதான் நம்ப முடியா இருக்கும். கிடைச்சிருத்துன்னு சொல்லி தொலைக்காத, அப்புறம் அதுக்கு வேற நான் அலையிறோம். சரி சரி, வா, பைப்பை பிடிச்சி ஏறி மாடிக்கு போ. ஓகே. திருடங்க போல இருக்கு. மாது சொல்லியிருக்கார், திருடங்க வந்தா பிடிச்சு தண்டிக்கணும். நீங்க 2 பேரும் திருடனுங்க. ஐயோ கிச்சா, நல்லா பாருடா, நான் மாது அவன் சீனுடா. இல்ல, நீங்க 2 பேரும் திருடனுங்க. மாது சீனு 2 பேரும் என்கிட்ட குட் நைட் சொல்லிட்டு படுக்க போயிட்டாருங்க. மாதுவுக்கு நாளைக்கு காலையில ஸ்டாக் டேக்கிங் இருக்கு, சீனுவுக்கு இன்டர்வியூ இருக்கு, ஜானகி சொன்னாங்க. ஐயோ சொன்னா நம்புடா, நாங்க மாது சீனு தான்டா. இல்ல, நீங்க 2 பேரும் திருடனுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் பேஜ் நம்பர் 48. ரோபோ பொய் சொல்லாது. ரோபோ பொய் சொல்லாது, ஆனா தப்பா சொல்லுதே. இல்ல, ரோபோ தப்பா சொல்லாது. ரோபோ சொன்னதை செய்யும், கேட்டதை நம்பும். நீங்க 2 பேரும் திருடனுங்க, அதற்கான தண்டனை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். நிறுத்தா, இங்க பாருடா, எங்க ஆபீஸ் ஐடென்டிட்டி கார்டு, இதுல என் போட்டோ போட்டு கீழே மாதுன்னு எழுதிருக்கு, நல்லா பாரு. சாரி, என்ன மன்னிச்சுக்குங்க. நீங்க மாதுதான், இவர் சீனு தான். எப்படி நம்புறது?
அவன் பாக்கெட்ல பாரு ஆபீஸ் ஐடென்டிட்டி கார்டு இருக்காது. அப்பவே புரிஞ்சுக்க வேணாமா அவன் தான் சீனுன்னு? சீனு சாரி, உங்க பாக்கெட் கிழிஞ்சிருக்கு.